எம்பி கிட்ட நான் கேட்குற கேள்வி, திருச்செந்தூரில் இவ்வளோ கூட்டம் மக்கள் பக்தர்கள் வராங்க, நீங்கள் 6 வருஷமாக இருக்கீங்க, கடந்த 6 வருடங்களில் திருச்செந்தூரில் எவ்வளவோ மக்கள் பெருக்கம் பக்தர் பெருக்கம் வந்திருக்கு. நீங்கள் பார்லிமெண்ட்டில் எத்தனை தடவை திருச்செந்தூருக்கு புது ட்ரெயின் வேணும் அப்படின்னு கேட்டீங்க. ஒருவேளை நீங்கள் கேட்டு மத்திய அரசு தரல அப்படின்னா தூத்துக்குடி தொகுதியில் நீங்கள் எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினாலும் அதுக்கு மக்கள் நாங்கள் கூட நிற்போம். ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி சென்னைக்கு நேரடி ட்ரெயின் கேட்டதாக ஒரு நியூஸ் பார்த்தேன். அப்புறம் எம்எல்ஏ இப்போ மந்திரியாக இருக்கார், அவர் திருச்செந்தூரில் சாக்கடை பிரச்சனை ஓடுது, ஓட்டு கேட்க வீடு வீடாக வந்து கேட்குறீங்க, கோயில் கூட போனால் பணம் கொடுக்குறீங்க, ரொம்ப வள்ளல் மனசு, அதாவது நலத்திட்ட நாயகன் உங்களுக்கு தொகுதியில் ஒரு பேர்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏன் எதனால் இந்த சாக்கடை பிரச்சனைக்கு வரமாட்டீங்க? ஐயா, நீங்கள் 25 வருஷமாக திருச்செந்தூரில் எம்எல்ஏ, இப்போ மந்திரி, 2001-6 பீரியடில் சமூக நலத்துறை, ஏதோ எனக்கு சரியாக தெரியல, ஒரு துறைக்கு நீங்கள் மந்திரியாக இருந்தீங்க. திருச்செந்தூரில் ஒரு அரசு கலைக்கல்லூரி, ஒரு அரசு பாலிடெக்னிக் இது வரைக்கும் இருக்குதா? அதுக்காக நீங்கள் சட்டசபையில் எத்தனை தடவை பேசியிருக்கீங்க? சாக்கடை பிரச்சனை, அடிப்படை ரோடு பிரச்சனை. நான் முந்தா நாள் கும்பாபிஷேகம் வர பக்தர்களுக்கு பாத்ரூம் எங்கள் வீட்டில் உபயோகிக்கலான்னு சொன்னது என் மனசில் உள்ள வலி தாங்காமல் என்னால் ஏதாவது பண்ண முடியுமா, இந்த அரசாங்கத்தை இந்த நகராட்சியும் கேட்டு கேட்டு வெறுத்து போய் தீர்வு நாம உண்டாக்கலாம். ஆனால் என் வீட்டில் எங்கள் ஒரு வீட்டு பாத்ரூமில் எத்தனை பேர் டாய்லெட் போக முடியும்? இதே மாதிரி திருச்செந்தூர் மக்கள் எல்லாருமே கை கோர்ப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் மாற்றம் அவ்வளோ சீக்கிரம் வராது. அதிகார இயந்திரம், அதிகாரமே இதை செய்யாதப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? லாட்ஜில் அவ்வளோ வருமானத்துக்காக அவ்வளோ தூரம் கொள்ளையடிக்கிறாங்க. சரி, அது போகட்டும். இந்த சாக்கடை சபாபதிபுரம் தெருவிலேருந்து எங்கள் தெரு தேரடி முக்கு வரைக்கும் அவ்வளோ பெரிய சாக்கடை பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், இதெல்லாம் ஏன் வீடியோ போடுற அப்படின்னு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் ஊர் பிரச்சனையை மீடியாக்கள் பேச மாட்டாங்க, எங்கள் ஊர் பிரச்சனையை மீடியாக்களில் வரமாட்டுது. யூடியூப்பர் கைதானா போடுறாங்க, மாதம் உள்வாங்கிற கடலை பற்றி போடுறாங்க. யாராவது ஒருத்தன் புள்ள பெற்று பேண்டு மோண்டு அது கடைசியில் வளகாப்பாய் டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் கூட்டு வச்சு பேட்டி எடுக்கிற சேனல்ஸ்க்கு எங்கள் ஊர் பிரச்சனையை பேசுறதுக்கு நேரம் இல்லை. திருச்செந்தூரில் சாக்கடை பிரச்சனை இருக்குது. 25 வருஷமாக ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்காரு. ஆனால் திருச்செந்தூரில் ஒரு அரசு கலைக்கல்லூரி, அரசு பாலிடெக்னிக் கல்லூரி இல்லை. எங்கள் பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்தாலும் படிக்கிறதுக்கு 60 கிலோமீட்டர் இருக்க திருநெல்வேலியோ இல்லை 40 கிலோமீட்டர் இருக்க தூத்துக்குடிக்கே போகணும். ஏன் அதை செய்ய மாட்டீங்க? எங்கள் கோரிக்கை ஏன் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க? மீடியாக்கள் எதுக்கு பேச மாட்டீங்க? முந்தா நாள் பாத்ரூம் இலவசமாக கொடுத்தப்ப நிறைய பேர் இதெல்லாம் சாத்தியமானு கேட்டாங்க. ஆனால் நான் செஞ்சு காட்டினேன். என்னோட சுய விளம்பரத்துக்கு இல்லை, முருகன் மேலே, திருச்செந்தூர் முருகன் மேலே உள்ள ஒரு பக்தியாலையும் அக்கறையாலையும் மக்கள் மேலே உள்ள ஒரு அக்கறையாலையும் தான் இதை நான் பண்ணேன். ஆனால் திருச்செந்தூர் மக்கள் அதுக்கு யாரும் கை கொடுக்கல. அட்லீஸ்ட் இதை நான் பண்ணாவது இது ஒரு பேசு பொருளாக மாறும், திருச்செந்தூரில் இப்படி பிரச்சனை இருக்குன்னு இந்த உலகத்துக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கும் எந்த மீடியாவும் பேசலை. திருச்செந்தூர் எம்எல்ஏ கிட்ட, ஐயா கிட்ட நான் கேட்குறேன், திருச்செந்தூர் சாக்கடை பிரச்சனை எப்போ தீரும்? திருச்செந்தூரில் ஒரு அரசு கலைக்கல்லூரி, அரசு பாலிடெக்னிக் கல்லூரிக்காக நீங்கள் எப்போ பேச போகிறீங்க? இன்னும் ஏகப்பட்ட கோரிக்கைகள் இருக்குது. இந்த 2 மட்டும் நான் உங்ககிட்ட வைக்கிறேன். திருச்செந்தூர் சாக்கடை பிரச்சனை எப்போ தீரும்? திருச்செந்தூரில் இருக்க அரசு கலைக்கல்லூரி, திருச்செந்தூரில் ஒரு அரசு கலைக்கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரிக்காக முதல்வர் ஐயா கிட்ட பேசி நீங்கள் எப்போ வாங்கி தருவீங்க? எம்பி அம்மா அவங்க கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் நாடாளுமன்றத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கிற திருச்செந்தூருக்காக எப்போ ட்ரெயின் கேட்பீங்க? நைட் 8:30 மணிக்கு மேலே திருச்செந்தூர்லேருந்து ட்ரெயினே கிடையாது. 8:30 மணிக்கு மேலே திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக இருக்குது. இவ்வளோ பக்தர்கள் நடமாடுற இடத்துல இரவு நேர ரயில் சேவை இருந்ததுன்னா எவ்வளோ உபயோகமாக இருக்கும். அதை நீங்கள் வாங்கி செய்யலாம். 2வது தடவை உங்களை எம்பியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் கேட்ட கேள்வியில் எந்த தப்பும் இல்லை. உங்கள் 2 பேரையும் நான் மரியாதை குறைவாக அவதூறாக எதுவுமே பேசலை. அப்படி நான் பேசின மாதிரி உங்களுக்கு தோணி இருந்தால் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எனக்கு எதுவும் என்ன பண்ணன்னு தெரில. என்னால் எங்கள் ஊரில் மாற்றத்தை உண்டாக்க முடியுமா? நம்பிக்கை இல்லை. மாற்றத்துக்கு கை கோர்க்க ஆள் இல்லை. இதை நான் எத்தனையோ போஸ்ட் போட்டு வீடியோ போட்டு நான் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட்டே தான் மிச்சம். என் ஊருக்கு ஒரு தீர்வு வேணும். நான் ஒருத்தர் இன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு பாத்ரூம் கொடுத்துட்டேன். இதே மாதிரி மக்கள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எல்லார் வீட்லையும் பாத்ரூமுக்கு எல்லாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. திருச்செந்தூருக்கு லட்சம் பக்தர்கள் வந்தாங்க அப்படின்னா 10,000 டாய்லெட் வேணும். அதுக்கான ஏற்பாடு இந்த அரசாங்கம், இந்த மந்திரி, எம்எல்ஏ எப்போ பண்ணுவீங்க? திருச்செந்தூர் வர பக்தர்கள்லாம் பஸ்ஸுக்கு நாயா அலைகிறாங்க, சாகுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இரவு நேர ரயில் சேவை எப்போ வரும்? எம்பி இதை நீங்கள் மத்திய அரசு பேசி எப்போ வாங்கி தருவீங்க? எம்எல்ஏ நீங்கள் இதை முதல்வர் ஐயா கிட்ட பேசி எப்போ வாங்கி தருவீங்க? உண்மையிலே இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னா மன அழுத்தத்தில் எனக்கு எதுவுமே பண்ண முடியல, என்னால் அந்த ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியலன்னு மன அழுத்தம் எனக்கு நிறைய இருக்குது. எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல. என் ஊர் என் கண்ணு முன்னாடி இவ்வளோ தூரம் கஷ்டப்படுது, இவ்வளோ தூரம் அசிங்கப்படுறதை என்னால் பார்க்க முடியல. 25 வருஷமாக இருக்க எம்எல்ஏ, 6 வருஷமாக இருக்க எம்பியால் எதுவும் பண்ண முடியலன்னா சாதாரண மனுஷன் என்னால் என்ன பண்ண முடியும்? அடுத்த ஆவணி திருவிழாக்கு என்னால் டாய்லெட்டை கொடுக்க முடியும். அதில் ஒரு 50 பேர் வந்துட்டு போவாங்க.
நிரந்தர தீர்வு எங்களுக்கு வேணும். இல்லை அப்படின்னா திருச்செந்தூர் நகராட்சி வாசல்ல தனி ஒரு மனுஷனா உண்ணாவிரத போராட்டத்தை நான் தொடங்குறேன். யாரையும் துன்புறுத்தாம, யாரையும் கஷ்டப்படுத்தாம, யாரையும் குறை சொல்லாம, யாரையும் பிளேம் பண்ணாம திருச்செந்தூர் நகராட்சி வாசல்ல சாகும் வரை உண்ணாவிரதம். கனிமொழி எம்பி அவர்களும் அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ, இப்ப மீன்வளத்துறை மந்திரியா இருக்கவங்க 2 பேர் நான் கேட்ட கேள்விக்கு பதில். எம்எல்ஏ கிட்ட என்னோட கேள்வி, சாக்கடை பிரச்சனைக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? திருச்செந்தூர்ல அரசு கலைக்கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி எப்போ வரும்? எம்பி கிட்ட என்னோட கேள்வி, திருச்செந்தூர் நகராட்சியில இருந்து இரவு 8:30 மணிக்கு மேல வெளியூர், கோயம்புத்தூர், பெங்களூருக்கு ரயில் சேவை எப்போ கொடுப்பீங்க? சாகுற வரை என்னால ஊருக்கு வர பக்தர்களுக்கு பாத்ரூம் கொடுத்துட்டு இருக்க முடியும். நான் ஒருத்தம் கொடுத்து 1.5 லட்சம் பக்தர்கள் என் வீட்டில் பாத்ரூம் போக முடியாது. திருச்செந்தூர்ல அடிப்படை கழிப்பறை வசதியை உங்க 2 பேர்ல யார் சரி பண்ணி கொடுப்பீங்க? இதை நீங்க செய்யல அப்படின்னா தனி ஒரு மனுஷனா யாரையும் நோக்காம, யாரையும் எதிர்பார்க்காம சாகும் முறை உண்ணாவிரதம் திருச்செந்தூர் நகராட்சி வாசல்ல நான் தொடங்குவேன். அது யார் தடுத்தாலும் சரி, என்னை பிடிச்சிட்டு போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, சாகுமுறை உண்ணாவிரதம் திருச்செந்தூர்ல. இதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க 2 பேரும் பதில் சொல்லணும். நன்றி. இது என்னோட வேண்டுகோள், தாழ்மையான உங்க காலில் தொட்டு நான் கேட்கிற வேண்டுகோள். உங்களை நான் அவதூறா பேசல, மிரட்டல. என்னோட கேள்விக்கு என்ன பதில்? நன்றி.